Hi, hello, welcome back to our channel. நான் உங்க PK வந்தாச்சு. Welcome to Great Krigalan Magic Show. ஸோ இந்த தொகுதி மறுவரையறை இருக்கு இல்லையா, இந்த தொகுதி மறுவரையறை பற்றி விவாதிக்கணும். நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன மாதிரி இருக்க போகுது, தமிழ்நாடு இதில் வந்துட்டு என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றத இன்னைக்கு கூட்டியிருந்தாரு தாவேகாவுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான விஜய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காவிரி இஷ்யூ இருக்கு இல்லையா, அது சம்பந்தமா வந்துட்டு பேசுறதுக்கும் விவாதிக்கிறதுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக தரப்புல இருந்து டிமாண்ட் வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப மறுபடியும் இந்த இஷ்யூக்காக, அதாவது தொகுதி மறுவரை இஷ்யூ இருக்கு இல்லையா, ஸோ தொகுதி மறுவரை இஷ்யூக்காக வந்துட்டு பார்த்தோம்னா அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றத கூட்டும் போது திமுக அதிமுகன்னு சொல்லி ரெண்டு கட்சிகளுமே அதை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடியா வந்துட்டு திமுக ஆளுங்கட்சியா இருந்த டைம்ல இந்த தொகுதி வரையறை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்கு அகைன்ஸ்டா ரொம்ப பெரிய அரசியல் பண்ணதோட மட்டும் இல்லாம வந்துட்டு நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் பண்ணப்பட்டப்பையும் அது தோல்வி அடைகிறதுக்கு திமுக ரொம்ப முக்கியமான காரணமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வட மாநிலங்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது தான் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. தென் மாநிலங்களுக்கு வந்துட்டு போதுமான நிதியோ இல்ல வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் போது நிவாரண நிதி கூட 10 கேட்டோம் அப்படின்னா அதுல இருந்து 2 ரூபா கொடுக்கறது, போனா போச்சுன்னு கொடுக்கறதுன்ற மாதிரி போதிய அளவுக்கான நிவாரண நிதிகள் கூட விடுவிக்கப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி அரசு நலத்திட்டங்கள் சார்ந்த நிதிகள் கேட்டாலும் கொடுக்கறது கிடையாது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தொகுதி மறுவரையறை அப்படின்றத கொண்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய 543 MP சீட்ஸ் அப்படின்றத 850 இடமா மாத்திட்டாங்கன்னா அதனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய வட மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா MP சீட் அப்படின்றது கிடைக்கும். மக்கள் தொகை அடிப்படையில வந்துட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்னும் எம்பிக்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாயிரும். அப்படி ஒருவேளை இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்றது அமல்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பவர் அதிகமாகும். ஆல்ரெடியே தென் மாநிலங்கள் இருக்கு இல்லையா, தென் மாநிலங்களை வந்துட்டு யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இந்த தொகுதி மறுவரையறையும் வந்துருச்சுன்னா தென் மாநிலங்களுடைய குரல் சுத்தமாவே வந்துட்டு நாடாளுமன்றத்துல எடுபடாம போயிடும். எந்த ஒரு சட்ட திருத்தம் இல்ல எந்த ஒரு விஷயத்த நாடாளுமன்றத்துல மசோதாவா தாக்கல் பண்ணணும்னாலும் வட மாநிலங்களுடைய ஆதிக்கத்தை வச்சு அதை ஆளக்கூடிய கட்சிகள் எப்படி சொல்றது சாதிச்சுக்க முடியும் அப்படின்றதுனால தென் மாநிலங்கள் தொடர்ந்து வந்துட்டு இந்த தொகுதி மறையறைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்த திமுக எதிர்த்த சுச்சுவேஷன்ல இன்னைக்கு கூட்டியிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றத திமுக புறக்கணிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தொகுதி மறுவரையறையே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திமுக இன்னைக்கு நியாயமான தொகுதி மறுவரையறை அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இதன் காரணமா வந்துட்டு இந்த கோடைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா, அதுலயே மறுபடியும் இந்த தொகுதி மறுவரை மசோதாவை பாஜக நிறைவேற்ற இருக்கிறதாவும் அதுக்கு திமுகவினுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்ற பேச்சும் அரசியல் வட்டாரத்துல அடிபட ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஆச்சு திமுகவினுடைய பாஜக எதிர்ப்பு, அதை தாண்டி உண்மையாவே தொகுதி மறுவரைய திமுக இருக்கு இல்லையா, திமுக ஆதரிக்க போதா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு போன டைமே இந்த தொகுதி மறுவரையறை மசோதா அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை நிறைவேற்றினப்ப வந்துட்டு பார்த்தோம்னா அங்கிருந்து 528 எம்பிக்கள்ல 298 பேர் ஆதரவும் 230 பேர் எதிர்ப்பும் கொடுத்திருந்தாங்க. இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 3/2 பங்கு ஆதரவு அப்படின்றது பெற முடியாததுனால அந்த மசோதா கைவிடப்பட்டிருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா பல மாநிலங்கள் முக்கியமா வந்துட்டு பார்த்தோம்னா கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் எலெக்ஷன்ஸ் அப்படின்றது நடந்திருக்கிறதுனால பல இடங்கள்ல வந்துட்டு பாஜகவினுடைய ஆதிக்கம் அப்படின்றது மேலோங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
பல இடங்கள்ல பாஜகவை எதிர்த்த கட்சிகள் தோல்வியை தழுவிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா உத்தவ் தாக்கரே இருக்கார் இல்லையா, அவருடைய சிவசேனா கட்சியில இருந்து மேற்கு வங்காளத்துல இருந்து பல எம்பிக்கள் கட்சிகளா தாவி இருக்கிறதுனால பாஜகவினுடைய பலம் அப்படின்றது 318 அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல மறுபடியும் வந்துட்டு இந்த மசோதாவை தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு இன்னும் வெறும் 42 எம்பிக்களுடைய ஆதரவு அப்படின்றது இருந்தா போதும். ஆல்ரெடி டிஎம்கே கிட்ட 22 எம்பிக்கள் இருக்கிறதுனால டிஎம்கேவை பாஜக டார்கெட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கத்துல டிஎம்கேவையும் இன்னொரு பக்கத்துல சரத்பவார் இருக்கார் இல்லையா, சரத்பவாரையும் வந்துட்டு ஒத்துக்க வச்சுட்டா இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்றத பாஜகவால சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக டிஎம்கே அந்த தொகுதி மறுவரை மசோதா இருக்கு இல்லையா, தொகுதி மறுவரையறை மசோதாவை ஆதரிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த மசோதா தாக்கல் பண்ணும்போது அவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சாலே போதும், அந்த மசோதா ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்ஃபுல் ஆயிடும். பட் டிஎம்கே சைட்ல இருந்து வந்துட்டு பார்த்தோம்னா இன்னும் மசோதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்க கையில கொடுக்க கிடையாது, நாங்க மசோதா என்னன்னே தெரியல, அதுக்கு முன்னாடி எங்களுடைய ஆதரவை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியா வந்துட்டு பல்டி அடிச்சாலும் கூட இன்னைக்கு நடந்த தொகுதி மறுவரை சம்பந்தமான அனைத்து கட்சி கூட்டத்துல திமுக பங்கெடுத்துக்கல அப்படின்னு சொல்லலாம். சோ இதனால வந்துட்டு பார்த்தோம்னா பாஜக மறுபடியும் இந்த தொகுதி மறுவரையறை மசோதா இருக்கு இல்லையா, அதை கொண்டு வர பட்சத்துல திமுக நியாயமான தொகுதி மறுவரையறை அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்கேஸ் அப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது பின்னாடி டிஎம்கே இருக்காங்க இல்லையா, டிஎம்கேக்கு ரொம்ப பெரிய பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றதுனால திமுக இதை டெஃபினட்டா ஆதரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப்பும், இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்ல தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு அப்படின்றதுல இருந்து நியாயமான தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்திருக்கிறதே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான பாஜக இருக்கு இல்லையா, பாஜக வந்துட்டு பாஜகவை நோக்கி போறதுக்கான ஒரு முதல் அடிதான். அதனால வந்துட்டு டிஎம்கே இந்த மறுவரையறைய ஆதரிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். சோ என்ன மாதிரி டிஎம்கே போறாங்க, பாஜகவினுடைய எதிர்ப்பு அப்படின்றதுல இருந்து மாறி காங்கிரஸ் செஞ்ச துரோகத்தினால பாஜக ஆதரவு அப்படின்னு சொல்லி திமுக போதா, இல்ல மாநில சுயாட்சியும் மாநிலத்தினுடைய நலனும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாஜக தொகுதி மறுவரையறைய வந்தா அதை தோக்கடிக்க போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ நீங்க டிஎம்கே என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தொகுதி மறுவரையறை அப்படின்றத ஆதரிக்குமா இல்ல எதிர்க்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை. மாமே